சிவகாசி அருகே 3 வயது பெண் குழந்தையை தாயின் 2வது கணவர் தலைமுடியை பிடுங்கியும் முகத்தில் தாக்கியும் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க தற்பொழுது கேட்கலாம். செந்தில், வணக்கம். சொல்லுங்க. சிவகாசி அருகே 3 வயது பெண் குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்கள் என்ன? விவரங்களை வழங்குங்க. நிச்சயமாக ரம்யா. அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சின்ன கொல்லப்பட்டியை சேர்ந்தவர்கள் சுவாதி துரைப்பாண்டி தம்பதியினர். இவர்களுக்கு 3 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, துரைப்பாண்டியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரது மனைவி சுவாதி தனியாக திருத்தங்கள் அருகே உள்ள பசும்பொன் நகர் பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் சிவகாசி அருகே உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்துள்ளார். அங்கு பணிபுரிந்த விக்னேஸ்வரன் என்கிற வாலிபருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கமானது நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவில் இருவரும் இருந்துள்ளனர். இந்த நிலையில் இருவரும் ஒரே வீட்டிலும் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் நேற்று இரவு சுவாதியினுடைய வீட்டிற்கு, பசும்பொன் நகரில் உள்ள சுவாதியின் வீட்டிற்கு வந்த விக்னேஸ்வரன் மது போதையில் இருந்ததாகவும் அங்கே சுவாதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது 3 வயது பெண் குழந்தையை தலைமுடியை பிடித்து இழுத்தும் சுவற்றில் முட்ட வைத்தும் அவர் அடித்ததில் அந்த குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த சத்தம் கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் வந்து பார்க்கும் பொழுது குழந்தை உயிரிழந்த நிலையில் உள்ளது. இது குறித்து உடனடியாக சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் அங்கு விரைந்து வந்த சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் இறந்த நிலையில் இருந்த குழந்தையின் சடலத்தை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கொலை செய்த விக்னேஸ்வரனை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தையை கொன்றதுக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.